சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 48. முழங்கவே கருவிகளும் குதித்தேயோடும் முச்சுடருமொன்றாகி முழங்கி நிற்கும் தழங்கவே தேகமுந்தான் வலுத்து போகும். தாயான சிற்பரையும் தனதேயாவாள் களங்கமில்லா சுழிமுனையில் நாட்டம் வேணும். கண்டறிந்தோன் சித்தனவனாக வேணும். இனங்களா மிம்மூலங் கொண்டீரானால் ஈசனுக்கு மேலாக விருக்கலாமே. இதன் பொருள், பேரின்ப ஒலி முழங்கும் போது ஐம்புலன்களாகிய கருவிகள் அடங்கி ஓடிவிடும். சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய முச்சுடர்களும் ஒன்றாகி உன்னுள் பிரகாசிக்கும். உடல் மிகவும் வலிமை பெறும். பராசக்தியானவள் உனக்கு வசப்படுவாள். குற்றமில்லாத சுழிமுனை நாடியில் எப்போதும் உனது நோக்கம் இருக்க வேண்டும். இதனை உணர்ந்தவனே உண்மையான சித்தன். இந்த மூல உபதேசத்தை நீ கடைபிடித்தால் ஈசனுக்கும் மேலான நிலையை நீ அடையலாம். பாடல் 49. இருக்கவடா சொல்லுகிறோ மின்னம் கேளு. இதமான பூசையுந்தான் செய்யும்போது அறுக்கவடா ஓம் நம சிவாயம் என்று ஆறுதல வீட்டினையும் அடக்கஞ்செய்து பெருக்கவடா பிராணாயம் கூட்ட வேணும். பிசகாமல் சிங்குவையும் பூட்ட வேணும். நெருக்கவடா நிர்ணயமாய் நின்றீரானால் நிசமான பரகதிக்கு நீஞ்சலாமே. பாடல் பொருள். இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள். தியான பூசை செய்யும்போது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஓதி 6 ஆதார வீடுகளையும் சக்கரங்களையும் உன் வசப்படுத்தி அடக்க வேண்டும். பிராணாயாமத்தை மென்மேலும் வளர்க்க வேண்டும். நாவை பின்னோக்கி மடித்து கேசரி முத்திரை பிசகாமல் நிற்க வேண்டும். இந்த தியானத்தில் உறுதியாக நின்றால் உண்மையான முக்தி நிலையை நீ எளிதாக அடையலாம். பாடல் 50. நீஞ்சலாம் இதைவிட்டால் கற்பமில்லை நித்தமுந்தா நிம்மூலம் கொள்ள வேணும். பாஞ்சாலன் சிகாரமுடன் மகாரம் 2 பத்தியுடன் அணுவளவு விட்டிடாதே. வாஞ்சலாம் 13 வருடம் கொள்ளு. வாசி என்ற மயில் மீதில் அணைந்து நில்லு. ஆஞ்சலா மைவருந்தான் பட்டு போவார் ஆன்மாவை காணலாம் அறிந்துபாரே. இதன் பொருள், இந்த வழியை தவிர வேறு சிறந்த கற்பம் உடல் காக்கும் மருந்து ஏதுமில்லை. தினமும் இந்த மூலப்பொருளை உணர்வில் கொள்ள வேண்டும். சிகாரமும் மகாரமும் கலந்த அந்த தத்துவத்தை பத்தியுடன் ஒரு கணமும் விடாமல் கடைபிடி. 13 ஆண்டுகள் இதனை தொடர்ந்து செய். வாசி எனும் மூச்சு காற்றாகிய மயிலின் மீது ஏறி நில். அப்போது உன்னை அலைக்கழிக்கும் ஐம்புலன்களும் அடங்கிவிடும். உன் உள்ளே இருக்கும் ஆத்மாவை நீ நேரில் காணலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.